செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 6000 கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்டிருப்பதால் அடையாறு ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், விவரங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்தானது குறைந்த போதிலும் தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 6000 கனஅடியானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இதனால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 6 கிலோமீட்டர் அந்த கால்வாய் வழியாக 6 கிலோமீட்டர் பயணித்து இந்த தண்ணீரானது அடையாறு கால்வாயில் சென்றிருக்கிறது. இந்த நீர்வரத்து காரணமாக தற்போது அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இரு கரைகளிலும் கரை புரண்டு தண்ணீரானது ஓடி வருகிறது. குறிப்பாக அந்த பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய தரைப்பாலத்தை உரசியவாறு சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை நின்ற போதிலும் நீர்வரத்து குறைந்த போதிலும் இந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதே இந்த வெள்ளப்பெருக்கு காரணம். குறிப்பாக இந்த அடையாறு ஆற்றில் ஆதனூரில் துவங்கும் இந்த அடையாறு ஆறு மணப்பாக்கம், நிலப்பாக்கம், எம்ஜிஆர் நகர், ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளை கடந்து மணப்பாக்கத்திலிருந்து அந்த கடலில் கலக்கிறது. தொடர்ந்து இந்த 42 கிலோமீட்டருக்கும் இந்த ஆறானது பயணித்து செல்கிறது. இந்த ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்க ஏற்படும் கழுகு பார்வை காட்சி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த கால்வாயை அகலப்படுத்தியிருப்பதன் காரணமாக தண்ணீரானது சீராக சென்றிருக்கிறது. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த கால்வாய், அது அடையாறு கால்வாய் மற்றும் அந்த செம்பரம்பாக்கமிலிருந்து உபரிநீர் செல்லக்கூடிய கால்வாய் தூர்வாரப்பட்டதன் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த தண்ணீரானது சென்று கொண்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.